Hey buddies, welcome to Python for Toddlers series. So previous video la nama enna paathom appadina compound interest eppadi nama kandupidikiradhu adukapram compound interest kum simple interest kum enna difference irukku. So compound interest kandupidikiradhukku Python la eppadi code pandrathu appadina nama paathom. So previous video paakama yaradhu straight and the video paathittu irukkinga appadina so please neenga andha video poi paathittu vaanga so that nama further paakakudiya programs ellame ungalku innum better puriyum. Okay, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு string நாம கொடுத்த string வந்து lower caseல இருக்கா upper caseல இருக்காங்கறதை எப்படி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இப்போ string வந்து lower caseல இருந்தது அப்படினா அது எப்படி upper case-ஆ மாத்தணும். upper caseல இருக்க கூடிய string எப்படி lower case-ஆ மாத்தணும்ங்கறதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். So first நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாம வந்துட்டு ஒரு string வந்து நாம வந்து கொடுப்போம். So say for an example நான் வந்து hi ன்னு ஒரு string தரேன் அப்படினா இந்த string வந்துட்டு கம்ப்யூட்டர் எவாலுவேட் பண்ணிட்டு எனக்கு என்ன சொல்லணும் அப்படினா இது வந்துட்டு lower caseல இருக்கா இல்ல upper caseல இருக்கா அப்படினு எனக்கு வந்து சொல்லணும். lower case அப்படினா small letters, upper case அப்படினா capital letters. இப்போ இந்த hi ன்னு நான் கொடுத்துக்கிற string வந்துட்டு lower caseல இருக்கு. So hi ங்கற string கொடுத்தேன் அப்படினா நீங்க கொடுத்த string வந்து lower caseல இருக்கு அப்படினு எனக்கு வந்து சொல்லணும். So second நான் என்ன பண்றேன் அப்படினா இப்போ சேம் for an example நான் hi ன்னு கொடுத்துட்டு நான் என்னோட கோட ரன் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படி வரணும் அப்படினா சப்போஸ் என்னோட string வந்து lower case-ஆ இருந்தது அப்படினா அத வந்து எனக்கு upper case-ஆ மாத்தி கொடுக்கணும். அதாவது கேபிட்டல் பண்ணி கொடுக்கணும். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படினா சோ கேபிட்டல் லெட்டர்ஸ்ல நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்து கொடுத்திருக்கணும். இப்போ சப்போஸ் நாம இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல நாம இன்புட் கொடுத்தோம் அப்படினா இத வந்து நமக்கு லோவர் கேஸா மாத்தி நமக்கு அவுட்புட் எப்படி கொடுக்கணும் அப்படினா ஹைன்னு வந்து நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கணும். சோ இந்த பெர்ஃபார்மன்ஸை நாம எப்படி நம்ம பைதான் கோட் யூஸ் பண்ணி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ இதனால என்ன யூஸ் அப்படினு நீங்க வந்து நினைக்கலாம். சோ இது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல சொல்லணும் அப்படினா என்ன மாதிரி சொல்லலாம்னா சோ ஃபார் an example எக்ஸல்ல நம்ம கிட்ட ஒரு கிளாஸோட நேம் லிஸ்ட் இருக்கு. சோ அந்த நேம் லிஸ்ட் என்ன இருக்கு அப்படினா நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணிருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. சோ ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி என்டர் பண்ணிருப்பாங்க. So for example அவங்க பேர் அனு அப்படினா சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல போட்டுட்டு NU ங்கறத ஸ்மால்ல போட்டுருப்பாங்க. சோ செகண்ட் இன்னொருத்தங்க வராங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா அவங்க பேர் சக்தி அப்படினா சக்திங்கறதையும் ஃபுல்லுமே அவங்க வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்திருப்பாங்க. சோ தேர்டா இன்னொருத்தங்க வராங்க அவங்க பேர் வந்து கணேஷ் அப்படினா என்ன பண்ணுவாங்க அப்படினா சோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லாம எல்லா லெட்டருமே அவங்க வந்து கேபிட்டல்ல கொடுத்திருப்பாங்க. பட் ஆனா நமக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்கணும் இல்லையா. அந்த ஃபார்மட் என்ன அப்படினா இப்போ சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி இருந்தாலுமே இது எல்லாமே எனக்கு வந்து அப்பர் கேஸா தான் வேணும் இல்ல லோவர் கேஸா தான் வேணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படினா ஒரு 4 to 5 நேம்ஸ் இருந்தது அப்படினா நம்ம வந்து மேனுவலா நாமளே பண்ணிரலாம். இதுவே ஒரு 1000 2000 நேம்ஸ் இருந்தது அப்படினா ஒவ்வொண்ணும் நாம போய் கேஸ் செக் பண்ணி லோவரா இருந்துச்சுனா அப்பரா மாத்து அப்பரா இருந்துச்சுனா லோவரா மாத்து நம்ம ஒவ்வொண்ணுக்கும் கண்டிஷன் சொல்லவே முடியாது. நம்ம ஜஸ்ட் இந்த நேம்ஸ்லாம் கொடுத்துட்டோம் அப்படினா எல்லா நேம்ஸையும் அப்பரா மாத்தணும் அப்படி நாம கண்டிஷன் கொடுத்துட்டோம் அப்படினா சோ அப்பரா மாத்தி நமக்கு என்ன வரும் அப்படினா எல்லாமே நமக்கு வந்துட்டு கேபிட்டலைஸ் பண்ணி வந்துரும். லைக் இந்த மாதிரி சோ அனு சக்தி அதுக்கு அப்புறமேட்டு கணேஷ். சோ இந்த மாதிரி ஆபரேஷன்ஸ் பண்றதுக்காக நமக்கு இந்த ஒரு சின்ன கோட் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ எப்படி நம்ம கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நாம் ஒரு வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது லோவரில் இருக்கா இல்லையானுங்கிறத சிஸ்டம் எப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ch is equals to ஓகே, இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து கேரக்டர் கேட்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன தரேன் அப்படின்னா ஸ்மால் ஆர் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தி கேரக்டர் இஸ் லோவர், அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற ஆல்ஃபபெட் வந்து ஸ்மால் லெட்டர் தான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுவே நான் என்ன தரேன் அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் தரேன். ஸோ கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா தி கேரக்டர் இஸ் நாட் லோவர் அப்படின்னு எனக்கு வந்து அவுட்புட் வருது. ஸோ இதுவே நாம் வந்துட்டு ஒரு வேர்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹே buddies அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேரக்டர் இஸ் லோவர் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் எல்லாமே நான் லோவரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் லோவர்னு தான் அவுட்புட் வருது. ஸோ இதுவே நான் வந்து இப்போ நான் கேப்ஸில் தரேன். ஹே buddiesனு கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தி கேரக்டர் இஸ் நாட் லோவர் அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு.
ஸோ இந்த இடத்துல பைத்தானில் என்ன கோட் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். என்ன அது அப்படின்னா இஸ் லோவர்ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை நம்ம வந்து எதில் வாங்குறோம் அப்படின்னா சிஹெச்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர் கிட்டேருந்து அந்த வேல்யூவை வாங்கி சிஹெச்சில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இஃப் ஃபங்க்ஷனில் என்ன தரும் அப்படின்னா அந்த கேரக்டர் இஸ் லோவரா அப்படின்ட்டு பார்க்க சொல்கிறோம். அதாவது அதில் ஸ்மால் லெட்டரா அப்படின்னு பார்க்க சொல்கிறோம். இது சப்போஸ் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இதுக்கான பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். தி கேரக்டர் இஸ் லோவர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் லோவராக இல்லை அப்படின்னா அப்போ அது கண்டிப்பாக லோவர் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் எல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேரக்டர் இஸ் நாட் லோவர் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இஸ் லோவர்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய மெத்தட் தான் இது. ஸோ ஸ்ட்ரிங்கில் அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்துட்டு ஸ்மால் சிஹெச்சில் கொடுத்துட்டு ஒரு டேப் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் ஆகிட்டு நம்மளுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதை டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்ட்ரிங்குக்கான மெத்தட்ஸ் இது எல்லாமே தான். ஸோ இதில் இருக்கிற இந்த லோவர் ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இஸ் லோவர் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இஸ் லோவர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா. இந்த ஃபங்க்ஷனை இந்த மெத்தடை தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்குமே டீட்டெயிலாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணணுங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். இது ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஒரு 2-3 மெத்தட்ஸ் மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஓகே, இதுவே இப்போ வந்துட்டு அப்பர் கேஸாக இல்லையானுங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இதே கூட நான் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு இது தான் மாற்றணும். இஸ் லோவர்னு இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு இஸ், ஸோ இந்த இடத்துல இஸ் அப்பர்னு மாற்றிட்டு இந்த இடத்துலையும் மாற்றணும். கேரக்டர் இஸ் அப்பர் அப்பர் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைனுங்கிறத கேபிட்டலில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அவுட்புட் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா நான் வந்துட்டு கேபிட்டலில் கொடுத்துருக்கிறதுனால தி கேரக்டர்ஸ் அப்பர்னு தான் எனக்கு வரணும். ஸோ வருதா நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள் தி கேரக்டர்ஸ் அப்பர் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ இதுவே நான் வந்து லோவர் கேஸ் தரேன். ஸோ ஹைன்னு கொடுத்துட்டு நான் இப்போது ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தி கேரக்டர்ஸ் நாட் அப்பர் அப்படின்ட்டு வருது. ஸோ இப்போது இந்த 2 ப்ரோக்ராம்லேயுமே ஒரு சின்ன ஒரு எரர் இருக்குது. என்ன எரர் அப்படின்னா இப்போது நான் ஒரு நம்பர் தரேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுக்கும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா தி கேரக்டர்ஸ் நாட் லோவர் அப்படின்னு தான் வருது. ஸோ இதே நான் வந்துட்டு இதுலேயும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு ரன் பண்ணால் கேரக்டர்ஸ் நாட் அப்பர் அப்படின்னு தான் வருது. ஸோ ஆனால் பட் நம்ம ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆல்ஃபபெட்டே இல்லைனுங்கிறது தானே நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ ஆனால் இந்த 2 கோடில் நம்மளுக்கு அது அவுட்புட்டாக வரல இல்லையா. ஸோ அது எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் ஓகே. இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது நான் வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸில் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸ்மால் லெட்டரில் கொடுக்கும்போது இட் இஸ் லோவர் அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. செகண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இட் இஸ் அப்பர் அப்படின்ட்டு வருது. அப்புறம் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இட் இஸ் நாட் அன் கேரக்டர் அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்ட அதே ஸ்டெப்பு தான் இந்த இடத்துல இந்த ஒரு எல்ஸ் பார்ட் மட்டும் நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கோம். கேரக்டரை வாங்குறோம், லோவராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு இட் இஸ் லோவர்ங்கிறத பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த எல்இஃப் கண்டிஷன் வந்து பார்க்கும், அது அப்பரா அப்படின்னு பார்க்கும். சப்போஸ் அது வந்து அப்பரா இருந்தது அப்படின்னா இட் இஸ் அப்பர்ங்கிறது நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இது வந்து லோவரும் இல்லை இது வந்து அப்பரும் இல்லை அப்படின்னா இந்த 2 கண்டிஷனுமே நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகிட்டு எல்ஸில் என்ன கொடுத்தோமோ அது வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ 1 வந்துட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டில் போய் செக் ஆகும், இது வந்து லோவரும் கிடையாது. ஸோ செகண்ட் அப்பரான்னு பார்க்கும், அப்பரும் கிடையாது. அதனால எல்ஸில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். இட் இஸ் நாட் அன் கேரக்டர் நம்மளுக்கு வந்து அதனால தான் அவுட்புட் வந்து வந்திருக்கு.
ஓகே, இப்போ இதே பில்ட்-இன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு லோவர் கேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நாம் அப்பர் கேஸாக மாற்றுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்னோட கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நான் என்ன தரேன் அப்படின்னா கேபிட்டலில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஹேன்னு நான் கேபிட்டலில் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் கொடுத்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து ஹை, நான் வந்து லோவர் கேஸில் மாற்றுறது வந்துட்டு ஸ்மாலர் கேஸில் ஹை அப்படின்ட்டு, அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சிஎஸ்ல நம்ம தர வேரியபிள் போயிட்டு சேவ் ஆகிக்கும். சேவ் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ மெயின் டாஸ்க் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேரக்டர் லோவாக இருந்தாலும் சரி அப்பராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம அதை வந்து லோவர் கேஸாக மாற்றணும். அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணி அதில் நீ வாங்கி வச்சிருக்க இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை லோவராக மாற்று அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். சொன்னதுக்கு அப்புறமேட்டு இது லோவராக மாற்றினதை இந்த இடத்துல str1ங்கிறதுல சேவ் பண்ணி வச்சுக்கும். சேவ் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரிஜினல் ஸ்ட்ரிங் நம்ம என்ன கொடுத்தோமோ அதை வந்து ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிவிட்டு லோவர் கேசஸ் அப்படின்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு, இப்போ நீ மாடிஃபை பண்ணி வச்சிருக்க இல்லையா அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ அதனால இந்த இடத்துல அவுட்புட் இப்படி வந்திருக்கு. நம்ம ஹைங்கிறத கேபிட்டலில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கேபிட்டலாக கொடுத்துருக்கீங்க, அதை நான் லோவராக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு மாடிஃபை பண்ணி அவுட்புட் வந்து வருது. ஸோ இப்போது இதே கோட் தான் நாம் எப்படி நாம் இதை வந்துட்டு அப்பர் கேஸ்க்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதே கோடில் நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும். ஸோ அதனால் இதே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல லோவர்ங்கிறத எடுத்துட்டு அப்பர்னு போட்டுட்டு ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது கேரக்டர் கேட்குது. இப்போது எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் அப்பரில் மாற்றணும் இல்லையா. ஸோ அதனால் என்னோடய இன்புட்டை நான் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் அப்பர் கேஸ்னு மாற்றலை, அதனால தான் இந்த எரர் வந்திருக்கு. அப்பர் கேஸ்னு கொடுத்துட்டு நான் இன்னொரு வாட்டி ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்மால் லெட்டரில் தான் கொடுத்துருக்கேன், ஆனால் அது எனக்கு வந்து மாறிட்டு எனக்கு இந்த மாதிரி கேபிட்டலில் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் ஆனால் இதோட யூசேஜ் வந்துட்டு ரொம்பவே பெருசு. எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நேம் லிஸ்ட்டில் மாதம் நாம் வந்துட்டு கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி பில்ட்-இன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மாற்றணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஒரு தனி வீடியோவாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதாவது லோவர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸோ அப்பர் கேஸ்லேருந்து லோவர் கேஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.